ரோடு மேடும் பள்ளமா தெரியுது பாருங்க. இதுதான் ரோடு. நம்ம இந்த ரோடு விஷயமா தான் நம்ம பார்க்க போற ஐயா வந்து போராடிட்டு இருக்காரு. கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு. என் பேரு நாவண்ணா ஐயாவு. சரி. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கோ பாதை இல்ல. 200 கிராமம் தண்ணி இல்லாம தவிர்த்து வயலுக்கு பாம்பு கடிச்சு பிடிச்சி. சரி. அவனுக்கு வேற ஒண்ணும் வழி இல்ல. கட்டில தூக்கி வச்சு கொண்டுகிட்டு போயிலே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள அதுக்குள்ள இறந்து போயிட்டான். இந்த அரசாங்கம் எங்களுக்கு முக்கியமானது ரோடு, தண்ணி, இந்த ரெண்டையும் பூர்த்தி பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஹலோ மக்களே, நானும் உங்களுக்கு காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, மேலூர் பக்கத்தில் ஆனந்திவே கிடாரிப்பட்டி இருக்கு. ஸோ கிடாரிப்பட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளக்க பார்த்தீங்கன்னா வந்து சிட்டரிப்பட்டின்னு கிராமம் இருக்கு. அங்கே ஒரு நம்ம ஐயாவுன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள தான் பார்க்க போகிறோம். அவளை லாஸ்ட்டாக நம்ம பார்க்கல, ஒரு அவருடைய கஷ்டத்தை சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஸோ அதை நம்ம சேனலில் எடுத்து போடுங்கிற மாதிரி அவளை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காக தான் போகிறோம். ஸோ ஐயா என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, ஐயா என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம நேராக போய் பார்ப்போம். என் கூட நீங்கள் அந்த ஐயாவை பார்க்கலாம். வாங்க நம்ம ஐயாவை பார்க்க போவோம். இந்த ரோடு மேடும் பள்ளமா தெரியுது பாருங்க. இதுதான் ரோடு. நம்ம இந்த ரோடு விஷயமா தான் நம்ம பார்க்க போறோம். ஐயா வந்து போராடிட்டு இருக்காரு. அதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரோடு வந்து கரெக்டா டிராக்டர் போற அளவுக்கு உண்டான ரோடா தான் இருக்கு. தார் ரோடு வந்து கண்டிப்பா ஸ்கீம் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான ஸ்டெப் யாருமே எடுக்கல. ஸோ இதுதான் அந்த பாதை, ஒரே நெட்டு பாதை பாருங்க. ஒரு 3 கிலோமீட்டருக்கு இப்படிதான் ஸ்ட்ரைட் ரோட தான் வருது. மேலே ஏறி இறங்கி கீழே இப்படிதான் வருது. இதுதான் அந்த ரோடு, பாத்துக்கிறங்க. இப்போ நம்ம கிடாரிப்பட்டி மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா நம்ம உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஸோ வரையப்போ ரோடு இப்படிதான் இருக்கு பாருங்க. அப்படியே குண்டாங்குப்பறையா இருக்கு ரோடு போறா. மேடும் பள்ளா அப்படியே கீழே ஏறுது இறங்குது இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த அழகர் மலை ஒட்டி தான் இந்த ரோட்ல தான் போக போறோம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஐயாவுடைய வீடு வந்து மலையாடி வாரத்துல தான் இருக்கு. அங்கேதான் போக போறோம். வாங்க பார்க்கலாம் மக்களே. இப்போ ஒரு வழியா நம்ம வந்து கிடாரிப்பட்டியிலேருந்து உள்ளர கடையில ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி கடவுண்டான ரோட்ல ரோடெல்லாம் ரொம்ப அதாவது ட்ரெக்கிங் ரோடு மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ நம்ம உள்ளக வந்துட்டேன். ஸோ நம்ம ஐயா வீடை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதான் நம்ம ஐயா வீடு. வாங்க போகலாம், ஐயா பார்க்க போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. என்ன இப்படி கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் பரவாயில்ல. நல்லா இருக்கு. வாங்க உட்காருவோம். வாங்க வாங்க. ரொம்ப நீ சொன்ன மாதிரி ரோடு ரொம்ப மோசம் ஐயா. ஆத்தாடி ஒண்ணுமே வர முடியும், எந்த அடையாளமே இல்ல. எங்கிட்ட வந்த ஒரு குத்து மதிப்பா தான் கேட்டு வந்தேன். இல்ல வேலை செய்யல இங்க. இல்ல நீங்க இப்ப நான் போய் வாயிட்டு சொன்னா ஒண்ணும் எடுக்காதுல. இவ்வளவு ரிக்கார்டா காட்டியே உங்களுக்கு சம்மதம் பண்றது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. இது குடிக்கிற தண்ணியா? குடிக்கிற தண்ணி. உட்காருங்க. உட்காருப்பா. பயலுகள் இல்லாட்டி எல்லாரும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு சந்திக்கிறதா மேல வந்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ஒரு 2-3 வருஷம் இருக்கும்ல? ஆமா 3 வருஷம் ஆச்சு. ஆமா, கிட்டத்தட்ட நாங்க கிடாரிப்பட்டில வளைஞ்சு ஓரளவுக்கு தார் ரோடு போட்டுருந்தா. ஒரு 2.5 கிலோமீட்டர் தார் ரோடு போட்டுருந்துச்சு. ஆமா, அது முடிய கரெக்டா வந்துட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் மண்ணு சரளை பாறை இப்படிதான் இருந்துச்சு. ஆமா. அது நம்ம கார்ல வரையில கார் கீழே எல்லாம் தட்டி ஸ்கிராச் ஆகி போச்சு. சரி அதோட உங்களை பாக்கணுங்கிற நோக்கத்துல வந்துட்டேன். இடத்த கண்டுபிடிச்சு வந்தாச்சியா? சரி ஓகே. என் பேரு நாவண்ணா ஐயாவு. சரி. உங்களுக்கு நீர்வடி பகுதியில செயலாளரா இருக்கேன் நான். இங்க எந்த ஏரியாவில்? ஆமா, கேசம்பட்டி கிராமத்துக்கு. ஆமா, கேசம்பட்டிக்கு கொட்டாம்பட்டி ஒன்றியத்துக்கு இருக்கேன். விவசாயத்துக்கும் சம்பந்தப்பட்டு இருக்கேன் நான். சரி. சில காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கேன் நானு. உழவர் சந்தை ஆரம்பிக்க போகும்போது புலிப்பட்டிக்கு காரு கலெக்டர் கிட்ட கேட்டேன். சரி. கொடுத்துட்டாரு. அது கஷ்டப்பட்டு இதுவரை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி. விவசாயத்துக்கு இது ஒண்ணு இருக்கு. விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம். ஆனா நாங்க இருக்க இடம் கிடாரிப்பட்டியில இருந்து 6 கிலோமீட்டர். புலிப்பட்டியில இருந்து 4 கிலோமீட்டர். ஆனா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கோ பாதை இல்ல. நாங்க எங்க சொந்த உழைப்புலதான் எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி. இப்ப ஒரு கடைசியா நம்ம சந்திச்சோம் 2 வருஷம் முன்னாடி சந்திச்சோம். ஒரு ஃபங்க்ஷன் கிடாரிப்பட்டில சந்திச்சேன். அப்ப சந்திக்கிற இந்த பக்கத்து வந்து குடிநீருக்கும் ரோடு வசதியும் இங்க சரியா இல்ல. ஆமா. அதனால தம்பி இதை வந்து நான் சொல்றேன், கலெக்டர் மனு கொடுத்துருக்கேன். வேற ஆளுகளை பெரிய இந்த பிடபிள்யூ சம்பந்தப்பட்ட ஆளுலாம் நான் பாத்திருக்கேன். இது யாராவது கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்க மாதிரி சொன்னீங்க. இப்ப சம்பந்தம் கோரிக்கை இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு தேவை வந்து சாலை முக்கியம் தேவை. சரி. இங்க இருந்து எங்கிட்டு வரணும்? உங்களுக்கு கிடாரிப்பட்டியில இருந்து சித்திரிப்பட்டிக்கு வேணும். சரி. ஒண்ணு கிடாரிப்பட்டி சித்திரிப்பட்டி. ஆமா. சரி. ஒண்ணு வெள்ளிமலைப்பட்டியில இருந்து சித்திரிப்பட்டிக்கு. ஏன்னு அது கொட்டாம்பட்டி ஒன்றியம். சரி.
அது வல்லாலவட்டி வில்லேஜ். அதனால இந்த ரெண்டையும் நான் தான் கணக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். சரி. இதுல எப்படி உங்க முயற்சி, எல்லா பத்திரிக்கைக்காரர்களும் எல்லாருமே வந்து தரேன்னு சொல்றாங்க. ஆனா என்ன அந்த மாதிரி நடைமுறை இல்ல. சரி. எங்களால உழைச்சு இது பண்றதுக்கு நீர் நிலைமையும் இங்க வந்து சரியான நிலைமைக்கு இல்ல. இந்த மழை இல்லாம தென்னை மரங்கள் மரமட்டங்கள்லாம் ரொம்ப மோசமா போயிருச்சு. சரி. அதனால தேக்கு ஒண்ணு நானா ஏன் பூமியவே 1 ஏக்கர் தானம் கொடுத்துருக்கேன். சரி. நீர் நிலைமைக்காக. ஓ சரி சரி. நீர் நிலம் தண்ணி நின்றா கீழே எல்லாருக்கும் சப்பலை பண்ணும். அந்த மாதிரி அதையும் ஒரு உதவி இங்க செய்யணும்னு பொறியியல் துறையில பார்த்து செஞ்சேன். அவங்க ஏன்னா என்ன மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க. சரி. இப்ப நான் கிடாரிப்பட்டில இருந்து வரையில ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஒத்தடி பாதை மாதிரி தாரோடு நல்லா ஒத்தடி பாதை மாதிரி தாரோடு நல்லா இருந்துச்சு. ஒரு அதாவது 10 அடி அகலம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரோடு. ஆமா. சரியா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேடும் பள்ளமா ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஆனா பிளாட்டுகள் நிறைய போட்டிருக்காங்க. ஆமா. எதை கணக்கு பண்ணி இந்த பிளாட்டுகள் போட்டிருக்காங்க? இந்த பிளாட் உள்ள போட்டிருக்கிறது வந்து அவங்க வாங்கி ரியல் எஸ்டேட்காரவங்க பண்ணிருக்காங்க. சரி. அது அவங்கள நான் எப்படி பாதே இல்லாதப்ப எப்படி மக்கள் அவங்க அப்படி செஞ்சிருக்காங்கல்ல. அவங்க செஞ்சிருக்காங்கல்ல. சிலது அப்ரோட் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அது என்னன்றது. அது அப்ரூவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தேன், அந்த போர்டுல பார்த்தேன், அப்ரூவல் நம்பர் எல்லாம் போட்டிருக்கு. சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சரியான பாதையே இல்ல. சரியான பாதை இல்ல. இந்த பாதைக்கு வந்து இங்க எத்தனை குடும்பம், உங்களோட சேர்ந்து எத்தனை குடும்பம் இங்க வசிக்கிறீங்க? இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ஏரியா என்ன விட்டு இன்னும் ஒரு 10 போகும்போது ஒரு 50 குடும்பங்கள் இருக்கு. சரி. 50 குடும்பங்கள்னா ஒரு குடும்பத்துக்கு 10 பேர்னா என்ன வருதுன்னு பாருங்க. ஆளு அவ்வளவு பேர் இருக்கு. சரி. இங்க ஓட்டே வந்து நாங்க இந்த சித்திரிப்பட்டி ஓட்டே வந்து கிட்டத்தட்ட 70 ஓட்டு போடுறோம். சரி. 70 ஓட்டு போடுறோம். நாங்க இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டா ஓட்டு போடுறோம். எந்த போர்டு போய் கிடாரிப்பட்டி வருவீங்களா? இந்த பக்கத்து வெள்ளிமலைப்பட்டி இதே மண் ரோடு தானா? மண் ரோடு. மண் ரோடு இல்லையா? ரொம்ப குண்டா குப்பரையால இருக்கு ரோடு. பூரா குண்டா குப்பறதே உனக்கும் கிடக்குமா இருக்குது. ஒண்ணு வந்து மேடு பள்ளம் மேடு. ஆமா. பெட்ரோல் லைன்ல கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி. இந்த 1 கோடி ரூபாய். சரி. உங்களுக்கு ஓட்டு கேட்க வரால்ல, அப்ப வர்றவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வைக்க வேண்டியானே? சொல்றோமே நாங்க. பஞ்சாயத்து போர்டு தலைவர் வரும்போது 3 பீரியடு வந்தாங்க. ஒண்ணு நாங்க சொல்றதுதான் சரின்னு ஒண்ணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி ரைட். அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க ஐயா? இந்த 25-50 குடும்பம் வசிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இங்க வந்து இந்த ரோடு விஷயமா நீங்க யார போய் பாத்தீங்க? என்ன மனு கொடுத்தீங்க? இத வந்து கலெக்டர் மூலயமாவே நாங்க சாலை இல்லைன்னு கொடுத்தோம். சரி. நபார்டு மூலயமா ஸ்கீம் இருந்துச்சு. அந்த ஸ்கீம் போகும்போது நான் நபார்டு டிஜி முட்டையை வச்சு கொடுத்தோம். சரி. அவங்க வந்து இந்த ரோட்டுக்கு சர்வ் பண்ணாம ஃபண்டை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபண்டெல்லாம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 80 லட்சம் கொடுத்துட்டாங்க. சரி. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. சரி. ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து கொட்டாம்பட்டி ஒன்றியத்துல தான் சேரணும். சரி. அந்த இது அங்க போய் இன்ஜினியர் கிட்ட எல்லாம் நான் பார்த்து சொன்னேன். அவங்க தான் அந்த இதை பண்ணணும்டாங்க. ஆனா கடைசியில கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, கலெக்டரை போய் பார்க்க போகும்போது ஒரு 16 சென்ட் அந்த ரோட்டுல இருக்கிற இடத்துக்கு தானம் வேணும் அப்படின்ட்டாரு. சரி. அவங்க குடுக்கறோம்னு சொல்லிவிட்டு குடுக்கல. அதோட அது விட்டு போச்சு. அந்த 16 சென்ட் தானம்ங்கற எதுக்கு? என்ன பொது என்ன ரோட்டுக்குன்னா அந்த பஸ் ஸ்டாப் கட்டுறதுக்கு, தண்ணி தொட்டி கட்டுறது, இந்த மாதிரி இதுக்கு? ஆமா. அந்த இடத்துக்கு வந்து தானம் கொடுக்கணுமா? அது பட்டா நிலமா. ஓ அதுக்காண்டி. அந்த பட்டா நிலத்தினால. சரி. பட்டா நிலத்தை தானம் கொடுத்தீங்கன்னா வாங்குனீங்கன்னா நாங்க அதை பண்றோம் அப்படின்ட்டாங்க. என்னால முடிஞ்சதை செஞ்சு பார்த்தேன். ஒண்ணும் பண்ண முடியல. ஐயா அந்த பணம் சாங்ஷன் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம்? 13 வருஷம் ஆச்சு. சரி. 13 வருஷம் ஆச்சு. இதுவரை எந்த இதுவும் தவறுகள் இல்ல. சரி. எங்களுக்கு வந்து ரோடு பாக்கல, யாரும் பாக்கல. யாருமே ஒண்ணும் பாக்கல. நாங்களா பொதுமக்களா சேர்ந்து மண்ணை போட்டு அது பண்ணி பிரம்போல்ல ஓடப்பரம்புள்ள ரைட் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி நானா காசு செலவழிச்சு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சரி. இதை விட இன்னும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 50 வீடு 60 வீடு தனித்தனியா இருக்கு. இடையில ரொம்ப பள்ள மேடுமா வருது. ஓட அதுக்கு பாலம் போடணும். பாலம் போடணும். சரி சரி. பாலம் போடணும். மொத்தம் பாலம் வந்து ஒரு 3 பாலம் போடணும். ஆனா எந்த முயற்சியும் எடுக்கல. உங்களுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன இப்ப இத்தனை குடும்பம் இருந்துகிட்டு நீங்க நாங்க என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க என்ன பண்ண அவங்கள அதிகாரியை போய் நாங்க அடிக்க முடியாது. அடுத்தடுத்து நீங்க போய் கதவை தட்ட வேண்டியான போய் தட்டித்தான் பாத்துட்டேன். நானு உங்ககிட்ட வந்து பாருங்க, நான் வச்சிருக்கிற ஆதாரத்தை நீங்க பாத்து பூராத்தி எல்லாம் ரெக்கார்டு இருக்குது. வேணும்ன்றதை எடுத்து கொண்டு போ. அவ்வளவுதான் நான் என்னால முடிஞ்சது. இது விஷயம் ஏதோ போராட்டம் பண்ணிருக்கீங்களா? போராட்டம் பண்ணல, சும்மா சொல்றதா. போராட்டம் பண்ணா இப்ப கிட்டட்டு போய் ஒரு
மதுரை கலெக்டர் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால வந்து ஒரு 100 பேர் இந்த குடிநீருக்காக நாங்க கலெக்டரை பார்க்க போனோம். அப்ப என்னைய அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. சரி. எதுக்கு நீ 100 பேரை கூட்டிட்டு வர்றேன்டாங்க. ஐயா, நான் நீர்வடி பகுதியில் உள்ளவி, நான் நீருக்காக வர்றேன், என்னைய ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நான் ரிக்கார்டை எடுத்து காட்டினேன். சரி நீங்க போய் கலெக்டர் பாருங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. நான் மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கேன். கோதாவரி, காவேரி, வைகையில வருது. வைகையில இருந்து எனக்கு 20 கிலோமீட்டர் ஒரு வாய்க்கால போட்டு தண்ணி கொடுங்க. 200 குடும்பம், 200 கிராமம் தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. 20 கிலோமீட்டர் இதுதான் நடந்த வட்டிக்கு இருக்கு. தண்ணி வசதிக்கு என்ன பண்றீங்க? தண்ணி வசதிக்கு என்ன, நாங்களா சொந்தத்திலயா கிணறு வெட்டி கொஞ்சம் இருந்தா மழையில 2 போர் போட்டிருக்கோம். அந்த போர்ல ஒரு போர்ல தண்ணி இல்ல, ஒரு போர்ல தண்ணி இருக்குது. இதுதான். அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கஷ்டம்னா கடுமையான கஷ்டம், விவசாய கஷ்டம். ரொம்ப மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்களை வந்து இப்ப உள்ள அரசாங்கம் வந்து பாக்கணும்ல, ஒன்னும் பாக்கல. சரி ஐயா, உங்க பக்கத்துல மேடா இருக்கு, அங்க என்ன இருக்கு? அந்த பக்கத்துல என்ன இருக்கு? இது வந்து ஒரு தண்ணிய தேக்குறேன். அப்படியா? தண்ணிய மழை தண்ணி, மலையில வர்ற தண்ணிய உபரி தண்ணி பூராமே இதுல தேக்கி ஒரு ஏக்கர்ல கரை அமைச்சு அந்த தண்ணிய தேக்குனா இங்க கீழே இருக்கிறவங்களுக்கு கிணறு ஊறும், போர்ல தண்ணி கிடைக்கும், விவசாயிகளுக்கு கிடைக்கும். இத நல்லா அகலப்படுத்தி ஆழப்படுத்தி கொடுத்தா, கவர்மெண்ட்ல இருந்து பார்த்து கொடுத்தா நல்லது. எத்தனையோ பேருக்கு பலன் கிடைக்கும். அந்த மலையில இருந்து வர தண்ணி, மழை தண்ணி, அழகர் மலை தண்ணி 4 கூட தண்ணி வருது. அப்படியா? மழை பெஞ்சுன்னா பயங்கரமான அது வர. ஆமா, அந்த மாதிரி இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இத அரசாங்கம் பார்த்து நல்லா ஆழப்படுத்தி இதுக்கு மனு கொடுத்துருக்கேன். சரி, ஸ்கீம்ல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆழப்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு. இவ்வளவுதான் இருக்கிற எங்க வாழ்க்கைய அப்படித்தான் பாத்துக்கிறோம். சரிங்க. சரி, இது போக இப்ப உங்களுக்கு ஆஸ்பத்திரினா என்ன அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு முடியல 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்துதான் போகணும். இங்க கிடாரிப்பட்டி போய் மேலூர் போகணும். எப்படி, எதுல போய்? 2 வீலர் வச்சிருக்காங்க. என் பையன் ராமத்தான் போக முடியும், இல்லைன்னா நடந்து கூட்டிட்டு போகணும். நடந்து எங்க போய்? மணிக்கணக்கில் ஆகிட்டு போயிருமுல்ல. இல்ல ஒரு வயலுக்கு பாம்பு கடிச்சு பிடிச்சி, சரி, அவனுக்கு வேற ஒண்ணும் வழி இல்ல, கட்டில தூக்கி வச்சு கொண்டுகிட்டு போயிலே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள அதுக்குள்ள இறந்து போயிட்டான். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பாதை முக்கியம், நீர் நிலைமை முக்கியம், இதுதான் முக்கியம், இந்த ரோடு முக்கியம். ஐயா, இப்ப வந்து இந்த காட்டு பகுதியில நீங்க இப்ப இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது என்ன மாதிரி விவசாயம், என்ன மாதிரி இது பண்றீங்க? காய்கறி விவசாயம், வெங்காயம், தக்காளி, மிளகாய், புடலு, இந்த மாதிரி காய்கறி விவசாயம் பண்றான். 2வது மாமரம், தென்னை மரம், இதுகளை இது பண்றான். நாங்க இதே மாதிரி இங்கனக்குள்ள இந்த ஏரியாவிலே ஒரு 10 விவசாயி செய்யறோம். ஆனா ஒரு விவசாயி செஞ்சு 100 பேருக்கு சம்பளம் பண்றோம். இந்த ரோடு வசதி இல்லாத போடு, இந்த ரோடு நல்லா இருந்தா கூட நாங்க எங்களால இயற்கையும் ஒத்துழுது. தண்ணியும் ரோடும் தேவை முக்கியம் இந்த ஏரியாவுக்கு. இது என்ன போட்டிருக்கீங்க? இந்த கடலை. கடலை அங்கிட்டு உள்ளது, அங்கிட்டு உள்ளது கடலை, கத்தரி. அங்க போகலாம் பாருங்க, கத்தரி. எந்த சந்தை கொண்டு போறீங்க? கிராம பக்கத்துல எந்த சந்தை கொண்டு போறீங்க? இப்போதைக்கு வந்து மேலூர் போகுது. ஓ, மதுரைக்கு கொண்டு போக மாட்டீங்க? மதுரை போகும். வெறும் விவசாயம். இப்ப இந்த வருஷம் மழை இல்ல, அதனால புடல் எல்லாம் 2 ஏக்கர் செய்வோம். சரி, வெண்டிக்காய் செய்வோம். இதெல்லாம் கடலை. இது கடலை தாருங்க. தண்ணி இல்லாம வதங்கி போச்சு பாத்தீங்களா? தண்ணி வேணா என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஆயில் இன்ஜின் வச்சுதான் தண்ணி அடிக்கிறான். அப்ப அதுக்கு என்ன பண்றது? ஆயில் இன்ஜினுக்கு இது வச்சுதான் தண்ணி அடிக்கிறான். சரி, அது என்ன ஒரு அது காட்டெருமை வர்றதுக்காக ரவையில வந்து விவசாயத்தை பூரா அழிக்குது. மலை பக்கத்துல இருக்குல்ல, பாரத்துல இருந்து அது வந்து அழிக்குது. அதனால ரவையில படுத்துக்கிட்டு விரட்ட வேண்டியதுதான். ரவையில படுத்துட்டு விரட்ட விடுங்கிறீங்க. உங்களுக்கு சேஃப்டிக்கு அது உங்களை முட்டை வந்துடாது. அம்மா அப்படித்தான், அது பாதி நம்ம பாதி. இயற்கை ஒட்டி தானே பண்றோம். அது சரி. ஆளணும்ல. காட்டெருமை போங்க, நிறைய தொந்தரவு எதுவும் இருக்கா? நிறைய எல்லாம் ஒண்ணும் செய்யாது. இப்ப விவசாயத்தை அழிக்கிறது காட்டெருமை தான். குரங்கு தொந்தரவு நிறைய இருக்கு. குரங்கு மலையில இருக்குல்ல, நிறைய இருக்குல்ல. சரி. மல்லிகைப்பூ. சரி, 50 சென்ட் போட்டிருக்கான். சரி, இந்த பக்கம் இங்கிட்டு இருக்கிறது கடலை. இது எத்தனை கிலோ வரும்? உங்களுக்கு பூ மகசூலை பொறுத்த அளவு இருக்கு.
வாரத்துக்கு ஒரு ஆத்தைக்கு 2 ட்ரிப் தான் பூக்கும். சரி. அதுக்கு உரம் போடணும், அதை விடணும், தண்ணி நீர் நல்லா வேணும். மண்ணு நல்லா இருக்கு, நல்லா சிவப்பா. எங்க செட்டாடு மண்ணு மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, செம்மண் தான். செம்மண் தான். எங்க ஏரியா மண்ணு மாதிரியே இருக்கு. செம்மண் தான். எங்கிட்ட அந்த வரப்புல என்ன போட்டிருக்கீங்க? இது பூரா இது கத்தரிக்காய். மிளகா போட்டிருக்கீங்களா? மிளகா தீந்து போச்சு. இது சிம்ரன் தான். சிம்ரன் கத்திரிக்காய். சிம்ரன் கத்திரிக்காய். இது எப்படி, என்ன கலர்ல இருக்கு? இது மரமரையா இருக்கும், பொடியா இருக்கும். ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப இதா இருக்கு. இந்த ஊட இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அது பூரா முத்துச்சோளம். மக்காச்சோளம்னு சொல்லுவாங்கல்ல. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காட்டெருமை அதை பூரா தொகையை பூரா திண்டு விடும், சாப்பிடுறேன். இந்த டயத்துல வரும் அந்த மாதிரி காட்டெருமை? எல்லாம் 6 மணி ஆயிட்டா வந்துடும். கூட்டமா வருமா? கூட்டமா வரும். அதுக்காகத்தான் இந்த பாதுகாப்பு, அப்படி பாதுகாப்பு. சரி, அதை விரட்டுறதுக்கு என்ன மாதிரி நீங்க? இப்படித்தான் ஆய்வுன்னு கத்துறது, நாய் வச்சு விரட்டுறது. வெடி போடுவீங்களா? வெடி போட மாட்டேன். வெடி அது கேட்காது. வெடி கேட்காது, அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனை தொந்தரவு? ஆனை இல்ல. ஆனை இல்ல, இங்க அழகர் மலையில ஆனை இல்ல. இந்த ஆனை கிடையாது. காட்டெருமை தொந்தரவு. இது காட்டு பன்றி அது இருக்கு. அதுல நாங்க இதுவரை எங்களுக்கு அனுபவம் இல்ல, சும்மா சொல்றதா. எங்களுக்கு பண்ணி இருக்குது. மெயின் தொந்தரவு இந்த விவசாயத்துக்கு காட்டெருமை தான். ஆமா, காட்டெருமை தான். சரி, ரைட். அத ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்ல வேண்டியானே? அதெல்லாம் சொன்னாலும் அவங்க லைன் வேற. அது திண்டுக்கல் மாவட்டம். எப்படி அதுவா? மலை அப்படியா? ஆமா, அழகர் மலை திண்டுக்கல் மாவட்டம். சரி, இது மதுரை மாவட்டம். அது நாங்க என்னத்தையும் சொல்லி பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க, வந்தா நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க அதை பண்றீங்கன்னு வாங்க, அவ்வளவுதான். சரி ஐயா, இப்ப எங்கிட்ட இந்த காட்டு வழியா போறோம், எங்கிட்டு போறேன்? இது ஒரு 10 குடும்பம் இருக்கு இங்கிட்டா. ஆமா, அதனால அந்த இடத்துக்கு போறோம். சரி, பாதை. அதுக்கு அந்த 10 குடும்பம் இதான் பாதையா? ஆமா, பாதை நான் தான் விட்டு கொடுத்துருக்கேன். சரி, இரவு நேரத்துல எப்படி வருவாங்க? இதுல இப்படித்தான் லைட்டை வச்சு, டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு வராங்க. அப்புறம் என்ன பண்றது? பூச்சி வட்ட பாம்பெல்லாம் எப்படி? அது இருக்கு, அதுல பார்த்துதான் வாழணும். அப்புறம் என்ன பண்ண போறான்? ஐயா, கீழே இருந்து பக்கத்துல மேடு தெரிஞ்சுல, தண்ணி தேக்குறது இதானா? இதுதான். இத நல்லா 100 மீட்டர் 200 மீட்டர் போட்டு சுத்தப்படுத்தி நல்லா ஆழப்படுத்தினா தண்ணி ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 20 அடி 30 அடி தண்ணி நிக்கும். தண்ணி வேஸ்டா போகுது. இது வழியா வேஸ்டா போகுது. ஆமா, வேஸ்டா போகுது. அது ஏற்கனவே கட்டியிருக்கு, அரசு இதை கட்டி இருக்குன்னா அந்த நிலங்கள் பூரா பருவி உடைக்க பாத்துச்சு. நாங்க தான் உடைச்சு விட்டோம். அப்படியா? ஆமா, கரைய வசத்துல கட்டிடுவோம். சரி, இது அரசு இதையும் உங்களுக்கு செய்யணும். ஆமா, நீர் நிலைமை இது பண்ணணும். நீர் நிலைமை தான் இது. இந்த மலையில இருந்து வர தண்ணி பூரா தேங்கி இந்த குடை எல்லா குடையும் வர்றது தண்ணி இதுல இருந்து வருது. அவ்வளவு தண்ணி வருது இதுல இருந்து. அவ்வளவு இருந்து வருது. ஓ, நம்ம நெருக்கி போய் 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் அந்த காட்டு உலக. ஆமா, மலையடி வர அளவுக்கு மலை இடத்த வந்துட்டேன். ஆமா, அங்க வீடு 2-3 வீடு தெரியுது. அங்க ஒரு 15 வீடு இருக்கு. 15 வீடு இருக்கா? 15 வீடு இருக்கு. சரி, அதுக்கு பாதை இதுதான் பாதை. இதுதான் பாதையா? நம்ம கணக்கு பண்ணி கொடுத்துக்கிற வேண்டியதான். இதுலதான் போறா வர்றாங்க. ஆமா, இதுலதான் போறாங்க. அதுக்கு அங்கிட்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அங்கிட்டு கிடையாது. 15 ஃபேமிலி இருக்காது. 15 குடும்பம் இருக்கு. சோ கண்டிப்பா ரோடு போட்டுதான் ஆகணும். இவ்வளவு வனாந்திரமா இருக்கு, எப்படி இதுல வசிக்கிறீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. இது பக்கத்துல இந்த அடிவாரத்துல, அழகர் அடிவாரத்துல ஒரு அருவி சொல்றாங்க, அது என்ன அருவியா? ஆமா, அது சிற்றருவி. அந்த பேரை வச்சுதான் இந்த கிராமத்துக்கு நாங்க வேற சித்தரிப்பட்டின்னு வச்சிருக்கிறோம். ஓ, அதை வச்சுதான் பேர் வச்சிருக்கீங்க? ஆமா. இதனுடைய தண்ணி பிரிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகர் மலையில பழமுதிர் சோலை இருக்குல்ல. ஆமா, பழமுதிர் சோலைக்கு அடுத்து நூபுர கங்கை இருக்குல்ல. நூபுர கங்கை. ஆமா, அங்க இருந்து அதுக்கு தண்ணி பாதி விழுகுது. சரி, இந்த பக்கத்துல ஒரு பாதி தண்ணி விழுகுது. இந்த வருது. எப்பவுமே தண்ணி நிக்குமாம்ல அதுக்குள்ள? ஆமா, இதுல தண்ணி சும்மா நாங்க இது பண்ணி குழாய வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு பூரா அங்கதான் போய் ஊத்தி, காலையில 6 மணிக்கு பொம்பளை ஆளுங்க போய் தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படியா? தண்ணி குடிக்கலாம்? குடிக்கிறது அது எப்போதுமே இருக்கும் தண்ணி? எப்பவும் இருக்கு. குடி தண்ணீர் அங்கதான் இருக்கு. அதான் இங்க ஒரு நல்ல ஒரு அடிவலா ஒரு போர் போட்டு 2 போரை போட்டு நல்லா எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்குற மாதிரி செய்யணும். இந்த நீர் நிலைமையை கொஞ்சம் பெருக்கி கொடுக்கணும். இது என்ன பாரம்பரியம் இருக்கு? இது உருண்டு வந்ததா? இதெல்லாம் இயற்கையா? மலை இதெல்லாம் இயற்கை. வளருமா? வளராத அது வளரும். அது ஆராய்ச்சியாளர் எல்லாம் பண்ணணும். நம்ம ஒண்ணு என்ன பண்ண போறோம்? நாங்க இந்த கிடாரிப்பட்டில இருந்து அப்படியே வந்தா கிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்ததோட இது வழியா தான் வந்தா. இப்ப இந்த தார் ரோடு கேக்குறீங்கல்ல, அது முடிய அரசு போடுங்கிற ரோடு இது முடிக்க வருதா? இது முழுக்க எழுதி கொண்டாந்தா போதும். கண்டிப்பா வேணும்.
இது முடிக்க. ஆமா, இது முடிக்க வேணும். இதை தாண்டி அங்கிட்டு தான் போகுது. அங்க வெள்ளிமலைப்பட்டி போகுது. அதை தாண்டி அங்கிட்டு தார் ரோடு இருக்கு. அங்கிட்டு தார் ரோடு இருக்கு. சரி, இப்போ உங்களுடைய கோரிக்கை வந்து இது முடிக்க, தார் ரோடு இது முடிக்க, இந்த மேடு முடிக்க வேணும். ஆமா. மக்களே, இப்போ ஐயாவுடைய கோரிக்கை பூரா கேட்டேன். ஐயா இங்க வந்து ரோடு வசதி, தண்ணி வசதி, வேற என்ன மாதிரி இங்க வந்து இத்தனை கிட்டத்தட்ட 25-50 குடும்பம் வசிக்கிறோம். இதுக்கு உண்டான காமிச்சாங்க, தகுதியா இருக்காங்க எல்லாருமே. ஒவ்வொரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட 1/2 பர்லாங்கு டிஸ்டன்ஸா இருக்கு. மொத்தம் பயங்கரமான காடா தான் இருக்குது. நம்ம இது ஒன்றும் டெவலப்மெண்ட்டே ஆகலை. கண்டிப்பா இதை பார்த்துட்டு ஐயா எது கோரிக்கை வச்சிருக்கா அந்த ரெக்கார்டு பூரா காட்டுறோம்னு இருக்காங்க. ஸோ நல்ல வெயிலே ஐயா நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஐயாவுக்கு கோரிக்கை நம்மளை முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் எடுத்து சொல்லுவோம். அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். சரி வாங்க. இப்ப இந்த ரோட்டுக்கும் தண்ணிக்கும் போராட்டம் சொன்னீங்களே, எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கீங்க? 17-20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா நான் போராடுறேன் தண்ணிக்கு. இந்த ரோட்டுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம். இதுக்கு என்ன முடிக்க எந்த முயற்சி நடக்கல? எந்த முயற்சி யாரும் வந்து இத வெரிகுலேஷன் பண்ணல. இது ஒர்க் ஆர்டர் 2013 வந்திருக்கு உங்களுக்கு. ஆமா, 13 வருஷமா எந்த முயற்சி நடக்கல. நானா பொதுமக்களை கூப்பிட்டு பாதையை சுத்தப்படுத்தி காசை செலவழிச்சு நாங்க வரி போட்டு உங்க சொந்த முயற்சியில பண்ணிருக்கீங்க. சொந்த முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, வர கவலைப்படாதீங்க. ஆமா, அதே மாதிரி தண்ணிக்கு இது என்னது? தண்ணிக்கு என் இடத்துல 1 ஏக்கர் தானம் கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் தானம் கொடுத்து. ஆமா, பள்ளம் போட்டு தண்ணி அழகர் மலை தண்ணி ஊரா வந்து அதில் நின்று நிலத்தடி நீர் பெருகுனா கிணறு கட்ட எல்லா ஊரும் போர் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நான் செஞ்சிருக்கிறேன். அதை இன்னும் சரியான முறைக்கு வந்து ஆழப்படுத்தி கொடுக்கல சரியா. என்னுடைய ஊரு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியம் கேசம்பட்டி பஞ்சாயத்து வெள்ளிமலைப்பட்டி சித்தரிப்பட்டி சேகரம் புலிப்பட்டி போஸ்ட் ஆபீஸ். இந்த அரசாங்கம் எங்களுக்கு முக்கியமானது ரோடு தண்ணி, இந்த ரெண்டையும் பூர்த்தி பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாதையும் இல்லாமல் இருக்க, ரோடு நல்லாவும் வேணும், நீர் நிலைமையும் வேணும். நாங்கள் விவசாயி, இங்கே இருக்கவங்களும் விவசாயி. வாழ்வாதாரம் முக்கியமானது வந்து ரோடு தண்ணீர். இது இந்த அரசாங்கம் பார்த்து நல்ல முடிவு எடுத்து நல்ல வெரிகுலேஷன் பண்ணி இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே மக்களே, இப்போ நம்ம ஐயா பார்த்துட்டு வந்துட்டா. ஸோ நம்ம ஐயா வந்து பார்க்குறதுக்குள்ள பெரும் போராட்டம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிடாரப்பட்டிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப அதலமா ரோடாக இருந்துச்சு. அதை தாண்டி ஐயா நெருங்கி சந்திச்சிட்டேன். அப்போ ஐயாவும் திறந்த மனசாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஐயாவும் கிட்ட நெருங்கி ஒரு 15-16 வருஷமா போராடி இருக்காங்க. ரோடுக்கு குடிதண்ணிக்கும் போராடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது விஷயமா கலெக்டர் மனு கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ எம்பி எல்லாரும் மனு கொடுத்துருக்காங்க, சாங்ஷன் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா யாரும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. ஸோ இது வந்து நம்மளை ஒரு ஃபங்க்ஷனை சந்திச்சப்போ ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் சேனல் வேணால் எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்மளால சிறிய முயற்சி எடுத்து போடுவோம். இது மாதிரி நல்லா நடந்தால் சந்தோஷம் தான். நல்லா நடக்கணும்னே நம்புவோம். நம்ம மூலமாக ஒரு விஷயம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே நம்மளுக்கு. சரி, ஓகே மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.